வெல்கம் டு மை சேனல். நான் இப்போ எங்கே போயிட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா மாதேஸ்வரன் மலைக்கு போயிட்டுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இருட்டாக இருக்குது. காலையில் 5:30 மணிக்கு எழுந்திரிச்சு போயிட்டுருக்கோம். அப்போ உங்களுக்கு எப்படி எப்படி இடம் எங்கே போகணுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வீடியோ காமிக்கிறேன் பாருங்கள். பாய். ட்ராவல்ஸில் போயிட்டுருக்கோம். இன்சைடு வியூ. அதுக்குள்ளே மேட்டூர் வந்துட்டோம். மேட்டூர் பார்த்திங்கன்னா ஒரு 6:15 இருக்கும். சமயத்தில் வந்துட்டோம். இங்கே பாருங்கள், இந்த சைடெலாம் இப்போ தண்ணி வரும்போது ரொம்ப தண்ணியாக இருந்துச்சு. அந்த பாலத்துக்கு அடியிலே அடியில் உரசிட்டு தண்ணி போணுச்சு. இப்போ தண்ணியில் ஒன்று அதான் 16 கண் பாலம். உங்களுக்கு நான் வரும்போது நல்லா வியூ காமிக்கிறேன். இப்போ மலை மேலே ஏற போகிறோம். மேட்டூர் அண்ணா மேலே ஏற போகிறோம். கோவிலேருந்து அப்படியே வளைஞ்சி நம்ம இப்போ அப்படியே மலை மேலே ஏறுறோம். மலையை சுற்றி தான் அந்த சைடு தான் வந்துக்கிட்டு மேட்டூர் டேம் இருக்குது. இப்போ தான் நம்ம மேட்டூர் மலை மேலே ஏறுறோம். அதுக்கு எந்த பக்கம் முன்னாடியே தான் 16 கண் பாலங்குது. இப்போ நம்ம மலை மேலே ஏறுறோம். பாருங்கள், அதான் மேட்டூர். அதுக்கு மேட்டூர் தண்ணி காவிரி ஆறு தான் பாருங்கள். இப்படி போயிட்டுருக்கு பாருங்கள். பக்கமாக வந்துட்டோம். மேட்டூர் நாங்கள் அடிக்கடி வருவோம். எங்களுக்கு இங்கேருந்து பக்கம்தான். நாங்கள் அடிக்கடி அப்படின்னா சண்டே லீவுன்னு சொல்லிட்டு எங்கே ஊர் சுற்ற போகலான்னா ஒன்று ஏற்காடு, அடுத்தது பார்த்திங்கன்னா மேட்டூர். இது அடிக்கடி வருவோம். வந்துட்டோம். ஸ்லோவாக போகுது. ஏன்னா இது ரொம்ப பழைய பாலம், அதனால் மெதுவாக தான் போயிட்டுருக்குறாங்க. இந்த பக்கம் தண்ணி, அந்த பக்கமும் தண்ணி தான் இருக்கும். காவிரியாக இருப்பாருங்க. இந்த சைடு மலை, 2 மலைக்கு நடுவில் தண்ணி போயிட்டுருக்கு. அந்த மாதிரி அந்த காலத்தில் செட் பண்ணி விட்ருக்காங்க பாருங்கள். எப்படி அப்புறம் ஊரே இருக்குது. நச்சோப்படி இறந்தவங்களுக்கு சாங்கியெல்லாம் பண்ணுறாங்கன்னா பண்ணிவிட்டு இந்த இடத்த தான் பண்ணுவாங்க. பண்ணிவிட்டு இங்கே தண்ணி ஊற்றிப்பாங்க இந்த இடத்துல. அப்போ நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம் மலைக்கு போகிறதுக்கு முன்னாடி மேட்டூரில் போய் தண்ணி ஊற்றிக்கிட்டு போய் ஐயனாரப்ப சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் தான் மாதேஸ்வரம் மலைக்கு போவாங்களாம். நான் ஃபஸ்ட் டைம் போகிறேன் மாதேஸ்வரம் மலைக்கு. எனக்கு அப்போ தான் தெரியும். தண்ணி ஊற்றிக்கிற இடத்துக்கு வந்துட்டோம். ஸ்டெப்ஸில் இறங்கி போகிறேன். 6 மணி, செம குளிர் பாருங்க எப்படி தண்ணி போயிட்டுருக்குன்னு. அந்த சைடு இருக்குது மேட்டூர் பார்க்கு. இறங்கிட்டேன். முதல்ல தண்ணி எப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாம், அதுக்கப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. குளிர்னுச்சு, இருந்தாலும் ஊற்றிக்கிட்டேன். எப்படி இருக்குது பாருங்கள். ஊற்றி முடிச்சாச்சு. பார்த்தீங்கன்னா 6 மணிக்கே வந்தாச்சு. ஒரு குளிச்சாச்சு. மறுபடியும் பஸ்ஸில் ஏறி அதாவது உங்கள் அக்கா எனக்கு வந்துச்சு சொல்லு, மாதேஸ்வரம் மலைக்கு போக போகிறோம் பாருங்க. அதான் பார்க்கு. குளிச்சு முடிச்சாச்சு. கோயிலுக்கு ஐயனாரப்பா கோயிலுக்கு போயிட்டுருக்கோம். போகிற வழி பாருங்கள், இங்கெல்லாம் மீன் விற்பாங்க. மீன் சமைச்சி கொடுப்பாங்க. இப்போ நான் பார்க்கு வரோம், சாப்பாடு வேணால் மீன் மட்டும் வேணும்னா இங்கேயே சமைச்சி கொடுப்பாங்க. இங்கே கடையிலேயே சாப்பிட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம செஞ்சு கொடுக்க சொன்னால், மீன் எடுத்து நாமளே செஞ்சு கொடுக்க சொன்னாலும் செஞ்சு கொடுப்பாங்க. அவங்களே இந்த ஒரு அமௌண்ட் கொடுத்து எங்களை சாப்பாடு எல்லாம் குழம்பெல்லாம் பண்ணி கொடுத்தாலும் பண்ணி கொடுப்பாங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. மீன் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. கோயில் அந்த சைடு பாருங்கள். கோயிலுக்கு உள்ளே போகும்போதே வந்துக்கிட்டு தேங்காய் பழம்லாம் இருக்குது. இங்கேயே வாங்கிட்டு போயிடலாம். ஐயனாரப்பா கோயிலுக்கு உள்ளே போகிறோம். நிறைய டைம் மேட்டூர் பார்க்கு போயிருக்கேன். பூங்காவுக்கு போவோம், தண்ணி ஊற்றிப்போம். ஆனால் கோயிலுக்கு போனதே கிடையாது. நான் சின்ன பொண்ணாக இருக்கும்போது எங்கள் அப்பா கூப்பிட்டு போயிருக்காங்க, அவ்வளோதான். அடிக்கடி மேட்டூர் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் இவ்வளோ டைம் மேட்டூர் போயிருக்கிறேன். ஆனால் ஐயனாரப்பா கோயிலுக்கு போனதே கிடையாது. தான் ஃபஸ்ட் டைம் போகிறேன் ஆஃப்டர் மேரேஜ். பாருங்க, இங்கே எவ்வளோ பொங்கல் வைக்கிறாங்கட்டு பாருங்க. எவ்வளோ கல் இருக்குது. இப்போயே ஆல்ரெடி வச்சுட்டு தான் இருக்கிறாங்க. சாப்பாடு கடைலாம் இருக்குது. 2 கடை கட்டி வச்சுருவாங்கிறாங்க. வெள்ளாடு. சாமி கும்பிட்டு கீழே இறங்கி போகிறேன். ஐயனார் சாமி.
சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. அடுத்தது வந்து நான் ட்ராவல்ஸ் கொண்டு வந்து இங்கே முன்னாடி எடுத்துட்டாங்க ரோட்டுக்கிட்ட. நான் பார்க்குக்கு என்ட்ரன்ஸ்க்கு முன்னாடி. அதனால் அங்கே பஸ் ஏறத்துக்கு ட்ராவல்ஸ் ஏறத்துக்கு போயிட்டுருக்கோம். இதுதான் வந்து இருந்துக்கிட்டு எடப்பாடி முதலமைச்சர் பழனிசாமி அவர்கள் திறந்து வச்சதான் புதுசாக. அதுக்குள்ளெல்லாம் டேமேஜாக இருக்குது, இல்லை உடஞ்சாங்க உடஞ்சிருக்குது பாருங்கள். இதான் என்ட்ரன்ஸு. இங்கே இந்த இடத்துல டிக்கெட் வாங்கிட்டு நம்ம என்ட்ரன்ஸ் வழியாக உள்ளே போகலாம். என்ட்ரன்ஸ் தாங்க இது. பாருங்கள் யாருமே இல்லாமல் இருக்குது. இதே மதியம் சாயந்தரம்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ கூட்டமாக இருக்குது. ஒரு இடத்துல மாஸ்க்கு போட்டுட்டு தான் கோயிலுக்கு போகணுன்னு சொல்கிறாங்க. மாஸ்க் இல்லாதீங்கன்னா இறங்கி ட்ராவல்ஸ் வந்து இறங்கி மாஸ்க் வாங்கிறதுக்கு நிறுத்தியிருந்தாங்க. அப்போ ஒரு பாட்டி சுருட்டு குடிச்சிட்டு இருந்துச்சு. நான் சுருட்டு குடிச்சதை பார்த்ததே கிடையாது. என்னமோ குடிச்சிட்டு இருக்குன்னு ரொம்ப ஜூம் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். சுருட்டு குடிச்சிட்டு இருக்காங்க. வயசு எப்படியா இருந்தாலும் ஒரு 90 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன். எப்படி சுருட்டு குடிச்சிட்டு இருக்காங்க பாருங்கள். பாலாறு தென்னிந்திய விவசாயத்தோட தாயாறாக விவசாயிகளால் சொல்லப்படுகிறது. இந்த ஆறு கர்நாடகா மாநிலத்தின் கோலார் மாவட்டத்தில் உள்ள நந்திமலையில் உற்பத்தியாகிறது. இங்கே டோல்கேட் இருக்குது, அதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அதில் ஒரு மங்கி பாருங்கள் எப்படி பார்த்துட்ருக்குன்னு சொல்லிட்டு. ஏன்னா பஸ்ஸில் போகிறீங்கன்னா போடுவாங்கள்ல வாழைப்பழம், அதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்குது. போட்டாங்களாட்டுக்குது எல்லாத்தையும் வேலை சாப்பிட்டுட்ருக்குது பாருங்கள். வாழைப்பழம் தான். மங்கி பாருங்க எப்படி மங்கி நின்றுட்டுருக்குன்னு. வாழைப்பழம் போட்டதும் அதில் ஒரு ஆட்டோ வந்ததும் பாருங்கள். அதை பார்த்துட்டு உடனே மேலே ஏறி போய் உக்காந்திக்கும். உட்காந்துக்கிட்டு அங்கே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்குது.
செவுத்து மேலே வந்து போட்டிருக்காங்க, வரைஞ்சிருக்காங்க பாருங்க, அந்த காலத்தில் செதுக்கினது. அதுக்கப்புறம் உள்ளேருந்து வெளியே வரும்போது பார்த்திங்கன்னா சிவன் சிலை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு சாமி சிலை இருக்குது. சாமி கூப்பிட்டு நான் வந்துட்டேன். அதனால் உள்ளே இருக்கும்போது ரொம்ப எல்லாம் நிறைய பேர் என்ன சொல்லிடுவாங்கன்னு நினச்சி பயந்துட்டேன். அவ்வளோதான், வெளியே வந்தாச்சு. ஃபஸ்ட்டு நம்ம பார்த்த இடமே தேர் அந்த இடத்துக்கு வந்துட்டோம். பட்டையை போட்டு விட்டாங்க, எல்லாத்தையும் பட்டை போட்டு விட்டாங்க. இது நான் நந்தி சிலைக்கு மேலே பக்கத்தில் போகும்போது கீழே இருக்கிற லொக்கேஷனோட வியூ இதெல்லாம் மேலேருந்து கீழே எடுத்தேன். அங்கே நந்தி சிலைக்கு பக்கத்தில் இருந்து எடுத்தது. கீழே பாருங்கள் எவ்வளோ கூட்டம். சாமி பார்த்துட்டு வெளியே போகிறீங்க பாருங்கள், இந்த இடம்னு சொல்லி தான் வெளியே போனாங்க. அந்த இடத்துல நிறைய மாடுங்கள்லாம் உள்ளே சுற்றிட்டு இருந்துச்சுங்க. மாடுலாம் அலோடு இருக்குது. கோவிலுக்குள்ளே அதிகமாக மாடு வந்துவாங்க, அதிக மாடு இருந்துச்சு. இதான் அந்த என்ட்ரன்ஸ் ஒன்று கர்நாடகாவுக்கு, அந்த என்ட்ரன்ஸ் ஆட்டுக்கு இங்கே இருக்கிற மக்கள் வரத்துக்கு 3 தேர் ஒட்டிக்கா இருக்குது பாருங்கள். ஆலமரத்தில் வேண்டிக்கிட்டு நம்ம கயிறு கட்டி விடும்னா நம்ம கோவில்லேயும் இது மாதிரி வழக்கம் அங்கேயும் இது இருக்குது. இதுக்கு வெளியேருந்து கார் பார்க்கிலேருந்து உள்ளே வர என்ட்ரன்ஸ் தான் இது. வந்து இங்கேயே சாப்பிட்டுக்கலாம், சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துக்கலாம். இங்கெல்லாம் பொருள் வைக்கிறீங்க கூட அங்கே உட்காந்து விற்றுட்ருக்குறாங்க. அதுக்கப்புறம் கடைங்க பாருங்கள், எல்லாமே இருக்குது. பையில்னாலும் பை வாங்கிக்கலாம், பாத்திர கடை எல்லாமே லைனாக ஒரே லைன் ஃபுல்லாக வந்து நேராக வந்து இதே கடை தான். ஸ்வீட்டு, பொம்மை, பாத்திர கடை எல்லா கடையுமே வந்துச்சு. திரும்பி போயிட்டுருக்கோம் வீட்டுக்கு. ஆனால் மழை தாங்க இதே பைக்கில் போனால் இன்னும் நல்லாயிருக்கும், ஆனால் பயமாகவும் இருக்கும். பைக்கில் போனோம்னா ஸ்லோவாக பார்த்துட்டு போகலாம்ல மழையெல்லாம். மேட்டூர் பார்க்கிட்ட வந்தாச்சு. அந்த சைடு பார்த்தோம் நம்ம வரும்போது, இப்போ போகும்போது அந்த சைடு பார்த்தா இந்த இடத்துல தான் அந்த டேங்க் இருக்குது, நீங்கள் அங்கே தான் எல்லாம் சாமி பண்ணி அந்த இடத்துல கரைச்சி விடுவாங்க. டேம் அங்கே பாருங்கள் இவ்வளோ பேர் சிவர், அதான் டேம், அந்த சைடு தண்ணி. நம்ம குளிக்கிறதுக்கு இறங்கின இடம் அங்கே இருக்குது. இந்த பக்கம் வரும்போது உங்களுக்கு காமிக்கிறேன் நான். தெரியுதா உங்களுக்கு? அங்கே இருக்குது பாருங்கள், அந்த இடத்துல தான் நம்ம காலையில் தண்ணியில் இறங்கி நின்றுட்டுருந்தோம். அவ்வளோதான், பாலை தாண்டி போகிறோம். அதுக்கு அடுத்தது என்னென்னா, அந்த மலையை தாண்டினதுக்கப்புறம் மலையிலேருந்து கீழே இறங்கினதுக்கப்புறம் 16 கண் பாலம் இருக்குது, அது உங்களுக்கு காமிக்கிறேன்.
தான் 16 கண் பாலம் இப்போ எப்படி இருக்குது பாருங்கள், வறண்டு போயிருக்கு. ரொம்ப தண்ணி அதிகமாக மழை பெய்யும் போது இங்கெல்லாம் எவ்வளோ தண்ணி வந்துச்சு. 16 கண் பாலம் வீக்காக இருக்கிறனால தான் பூட்டி வச்சுருந்தாங்க. தெரியாமல் அதையும் திறந்து விட்டுருந்தாங்க. அவ்வளோ தண்ணி நல்லா அவ்வளோ அழகாக வந்துடுச்சு தண்ணி. தேங்க்யூ ஸோ மச்.